அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்ய போகிறது சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வித்தியாசமாக சோயா சங்க்ஸை வச்சு நான் சோயா சங்க் பெப்பர் ஃப்ரை செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் சோயா சங்க் எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி பழம் 1, இஞ்சி பூண்டு விழுதுகள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. கருவேப்பிலை, பட்டை மிளகா, 1 கரண்டி மல்லித்தூள், 1.5 கரண்டி பட்டை மிளகாத்தூள், 1/4 கரண்டி மஞ்சத்தூள். நான் மெழுகு எடுத்துக்கேன், அதாவது பெப்பர் தூள். இந்த கரண்டி அளவு 1.5 கரண்டி எடுத்துருக்கேன். திக்கான தேங்காய் பால் 1/4 கப். உப்பு தேவையான அளவு எண்ணெய். ஓகேவா, இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும், அடுப்பை அவிச்சிட்டு இந்த சோயா சங்க்ஸை இதை போட்டுட்டு கிட்ட இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு கிட்ட ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, 2 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா உப்பிட்டு வந்துடுச்சு. ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டலாம். இப்போ பாருங்கள் நான் வடிகட்டிட்டேன். இப்போ நல்லா சுத்தமாக தண்ணியில் பச்சை தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன். கொஞ்ச நேரம் சேர்ந்து இப்போ நம்ம புழிஞ்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு. தண்ணியில் நல்லா அலசிடுங்க. இப்போ இதை நம்ம புளிய போகிறோம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் புளிங்க, அப்போ தான் நல்லா வரும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் உள்ளுக்கு செய்கிற அந்த கிரேவி உள்ளுக்கு நல்லா இறங்கும், நல்லா ருசியாகவும் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவாஸ், இப்போ பாருங்கள் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவாஸ், இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு காமிக்கிறேன். இப்போ நான் இரும்பு சட்டி அடுப்பில் வச்சு இரும்பு சட்டி நல்லா காய்ச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். ஓகேவாஸ், இந்த புளிக்கு கரண்டி அளவு நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேவாஸ், இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு வெட்டி வச்ச வெங்காயத்தை இதை சேர்த்துக்க போகிறேன். நான் 2 பெரிய வெங்காயம் வெட்டி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். ஓகேவா, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட பட்டை மிளகா 3 கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பட்டை மிளகாவை இதை போட்டு சேர்த்துக்குங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிள்ளி விடுங்க. ஓகேவா, இப்போ நான் வேகட்டும். ஓகேவா, இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூட இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் 1 டீஸ்பூனு. இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, இஞ்சி பூண்டு விழுது போட்டாச்சு. அடுத்து ஒரு தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. கொஞ்சம் தக்காளி பழம் வதங்கணும். ஓகேவா, நல்லா கிள்ளி விடுங்க. ஓகேவா, கொஞ்ச நேரம் வேகட்டும். ஓகேவா, இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மல்லித்தூள், பட்டை மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடரு, அப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாம் இதில் ஒன்று சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, லேசாக தண்ணி ஊற்றிக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த மிளகாத்தூளோட வாடையெல்லாம் போகணும். அதுக்கு லேசாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வச்சு பாருங்கள். மிளகாத்தூள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் தேங்காய் பால் சேர்க்குறேன். அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் போட பிடிக்கலன்னா ஃப்ரெஷ் மில்க் கூட நீங்கள் பாய்ச்சிக்கலாம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ கொதிச்சுக்கிட்டு இது கூட நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கங்க. ஓகேவா, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு இருக்கா நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட நான் மெழுக்கு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு கூட வேணால் போட்டுக்க. நான் 1.5 கரண்டி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா,
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க. இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா சோயா சங்க்ஸை இதுலேயே போட்டுற போகிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுவை இப்போ நல்லா கிண்டியாச்சு. இது நல்லா வேக வச்சுட்டு அரைக்கோல் தண்ணி இல்லை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேணாம், இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. கணக்காக வந்துடும். வித்தியாசமானது மெழுகில் செஞ்ச சோயா சங்க்ஸு வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சோறில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.